திருப்பத்தூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து திருட முயற்சி. லேப்டாப், வாட்ச் உள்ளிட்ட பொருட்கள் அப்படியே இருக்க பீரோவை திறந்து எதை தேடினார்கள்? விடைத்தாள்கள் அல்லது ஆவணங்களை தேடினார்களா என போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோட்டையிருப்பு கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நேற்று வழக்கம் போல காலை பள்ளிக்கு வருகை தந்து பார்த்தபொழுது தங்கள் வகுப்பறை கதவுகளில் போடப்பட்டிருந்த பூட்டு உடைக்கப்பட்டு கீழே கிடந்தது தெரியவந்தது. பூட்டுகளின் அருகே கல் கிடந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறை மற்றும் பள்ளி முழுவதும் ஆசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பள்ளியின் பின்புற சுற்றுச்சுவரில் இருந்த கதவின் பூட்டை மர்ம நபர்கள் உடைத்து திறந்து உள்ளே வந்தது தெரியவந்தது. மேலும் 7 வகுப்பறைகளின் கதவுகளின் பூட்டை உடைத்து திறக்கப்பட்டிருந்தது. அதோடு ஆசிரியர்கள் அறை, ஆய்வக அறைகளின் கதவுகளின் பூட்டையும் மர்ம நபர்கள் கம்பி, கல்லை கொண்டு உடைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. ஆசிரியர்கள் அறையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் மேஜை டிராவை திறந்து உள்ளே இருந்த சாவியை எடுத்து பீரோவை திறந்து பார்த்து எதையோ தேடி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தும் எதுவும் திருடு போனதாக தெரியவில்லை என பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது. இதனையடுத்து பொருட்கள் திருட்டிற்காக அல்லாமல் ஏதேனும் ஆவணமோ அல்லது தேர்வு தாள்களையோ தேடி மர்ம நபர்கள் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியர் அறை மற்றும் அலுவலக அறையின் பூட்டுகளையும் மர்ம நபர்கள் உடைக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அந்த பூட்டுகள் உடைக்கப்படவில்லை. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.